கடலைப்பருப்புல எப்பவுமே நம்ம வடை தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம அதுலேயே ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி ஒரு நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி திக்காக அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த உருண்டையை அதில் சேர்த்து திருப்பி மூடி வச்சிடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும். செம்ம டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லலாம்.